ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 5/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 16,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நகர்ப்புற வாழ்வாதார மையம் சிஎல்சி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் உள்ள கீழ்கண்ட காலி பணியிடங்களின் ஒப்பந்த அடிப்படையில் வெளிப்பணி நிறுவனம் மூலம் பணி அமர்வு செய்திட தகுதியான பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பங்கள் நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் நேரடியாகவும் www.virudhunagar.nic.in என்ற வலைதள முகவரியிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் 5/9/2024 தேதி மாலை 5:45 மணிக்குள் வந்து சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா www.virudhunagar.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் வந்து நம்ம டேரெக்டாகவும் போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க 5/9/2024 மாலை 5:45 மணிக்குள் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து என்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிவகாசி மாநகராட்சி கொடுத்துருக்குறாங்க. பதவியோட பெயர் பார்த்தோம்னா சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பதவி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 3 வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 16,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு அருப்புக்கோட்டை நகராட்சி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு 1 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 15,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா ராஜபாளையம் நகராட்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தோம்னா 15,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4வது வந்து விருதுநகர் நகராட்சி அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கும் வந்து 15,000 சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5வது பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி கொடுத்துருக்குறாங்க. சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 15,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6வது பார்த்தோம்னா சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 14,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் வேக்கன்சி பார்த்தோம்னா 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். சமுதாய அமைப்பாளர் பணியிடத்திற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் தேர்ச்சி மற்றும் கணினி இயக்கத்தில் அடிப்படை தகுதிகளை பெற்றிருத்தல் கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து டிகிரி படிச்சிருக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பேசிக் மெத்தட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2வது பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவராகவும் 5/8/2024 தேதி நிலையில் வந்துட்டு அதிகபட்சம் வந்து 35 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் மற்றும் 2 சக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த ஜாப் பார்த்தோம்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கான வயது அந்த டேட்டு கொடுத்துருக்குறாங்க. இதன்படி வந்து 35 வயதுக்கு மிகாமல் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லைசன்ஸு 2 சக்கர வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வந்து அவங்க வச்சுருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா மகளிர் குழுக்கள் திட்டம் தொடர்பாக 1 வருட கால களப்பணி அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகுதி அளவிலான கூட்டமைப்பில் ஏஎல்எஃப்பில் 2 ஆண்டுகள் உறுப்பினராக உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன் இது போன்ற மகளிர் குழுக்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஹெச்ஆர் ஏஜென்சி மூலம் பணியமர்வு செய்வதால் பணி நிரந்தரம் குறித்து உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்புக்கு பாருங்கள், அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் சிஎல்சி ராஜபாளையம் நகராட்சி செல்
அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பருக்குமே கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்து அந்த எந்தெந்த டீட்டெயில்ஸ், அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன், அதையுமே பார்த்துடலாம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து புகைப்படம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து மாவட்டத்தோட பெயர் பார்த்தோம்னா விருதுநகர்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளே வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பதவியோட பேர் பார்த்தோம்னா சமுதாய அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மாநகராட்சியா நகராட்சியா பேரூராட்சியான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் உங்களோட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க, உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து இதில் எழுதிருங்க. அடுத்து தந்தை கணவர் பெயர் கேட்டிருக்காங்க, உங்களோட தந்தை பெயர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கணவரோட பேர் வந்து கொடுக்கலாம். அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க, உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதன்படி உங்களோட வயது என்ன அப்படிங்கிறதையுமே சைடில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க, பெண்ணா திருநங்கையான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து உங்களோட ஜெண்டரை வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து 6வது பார்த்தோம்னா சாதி இனம் வகுப்பு, இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, இதில் வந்துட்டு சான்றிதழ் வந்து இணைக்கப்பட வேண்டும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து வந்து கல்வி நிறுவனம் பெயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எதில் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான அந்த நிறுவனத்தோட பெயர் எழுதணும். அடுத்து சான்றிதழுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்களே அது, அதுக்கடுத்து நீங்கள் பெற்ற மதிப்பெண் இருக்கும் இல்லையா அது, அதுக்கடுத்து சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து கணினி தகுதி, அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் இது எல்லாமே முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. பயின்ற நிறுவனத்தோட பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அந்த சென்டரோட நேம் வந்து இதில் கொடுத்துருங்க. அடுத்து அந்த நமக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கான நம்பரை வந்து இதில் எழுதணும். அடுத்து அதுக்கான தரம் கிரேடு என்ன, அதுக்கான குறிப்பு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு 9வது பார்த்தோம்னா மகளிர் குழுக்கள் அனுபவம் கேட்டிருக்காங்க, அல்லது மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ளீர்களா, நிர்வாகம் பொறுப்பு வகித்து உள்ளீர்களா, ஆம் எனில் அதன் விவரம் குறிப்பிடும். சப்போஸ் நீங்கள் இந்த இதில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆம் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து சார்ந்துள்ள மகளிர் குழுவோட பெயர் மற்றும் முகவரி கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து சார்ந்துள்ள மகளிர் குழு எந்த ஏஎல்எஃப் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை கொடுக்கணும். அடுத்து ஏஎல்எஃப் உறுப்பினராக உள்ளீர்களா மற்றும் நிர்வாக பொறுப்பு வகித்து உள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க. அடுத்து சுய உதவி குழுவில் அல்லது பகுதி அளவிலான கூட்டமைப்பில் பெற்றுள்ள பணி அனுபவ காலம், அதாவது சுய உதவி குழு உறுப்பினர் ஏஎல்எஃப் உறுப்பினராக இருப்பதற்கான சம்பந்தப்பட்ட ஏஎல்எஃப் பரிந்துரை கடிதம் அல்லது தீர்மான நகல் வந்து இதோட இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பணி அனுபவம் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும் இல்லையா நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில் ஜாயின் பண்ணணும். பணியோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பணியாற்றிய அலுவலகம், நீங்கள் எதில் எந்த இன்ஸ்டியூட்லேயே இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இதோட பேர் வந்துட்டு பணியாற்றிய அலுவலகம் அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்துருங்க. அடுத்து பணி குறித்த விவரங்கள் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். பணியாற்றிய காலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 11வது பார்த்தோம்னா இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, வித் பின்கோடோட கொடுங்க. அடுத்து 12வது வந்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க, ஆதார் எண் வந்து இதில் கொடுத்துருங்க, 12 டிஜிட் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஜாயின் பண்ணி கொடுங்க, நகல் வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து 13வது வந்து ஸ்மார்ட் கார்டு எண் கேட்டிருக்காங்க, நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும், உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை வந்துட்டு இதில் எழுதிட்டு அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியுமே இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அடுத்து வந்து 14வது பார்த்தோம்னா தொலைபேசி எண் கைபேசி எண் கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, இதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து 15வது பார்த்தோம்னா முன்னுரிமை, சிலருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க, யாருக்கு பார்த்தோம்னா மகளிரை தலைவராக கொண்ட குடும்பங்கள், கணவரால் கைவிடப்பட்ட மகளிர், மாற்றுத்திறனாளி, பழங்குடியினர், திருநங்கை, இவங்களுக்கெல்லாமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி சைடில் உள்ள பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து 16வது பார்த்தோம்னா இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்துக்கான அந்த எண் வந்து கேட்குறாங்க, அந்த நம்பரை வந்து இதில் கொடுத்துருங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதையுமே சான்றிதழை வந்து இணைச்சு அனுப்பணும்.
இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட சைன் வந்து இதில் போட்டுருங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.